செய்தியாளர்கள் மீது திமுக எம்எல்ஏ பழனியாண்டியே நேரடியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தும் காணொலியை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் கடத்தல்காரர்கள், போதைப்பொருள் வியாபாரிகள் என கிரிமினல்கள் அனைவரையும் தேடி தேடி பதவி கொடுத்து அழகு பார்க்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் எனவும், திமுக சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி கனிம வளங்களை கடத்துவதற்கும் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கும் கொடுக்கப்பட்ட லைசன்ஸா என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து கரூர் மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி என்ற நபர் அன்று சம்பவ இடத்தில் இருந்ததாகவே எங்கும் குறிப்பிடப்படவில்லை எனவும், கரூர் மாவட்ட காவல்துறை முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரை காப்பாற்ற முயற்சி செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார். ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி உள்ளிட்ட அனைவர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் திமுக அரசை அண்ணாமலை தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.